வெல்கம் டு சுபா யுவா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இன்னைக்கு வந்துட்டு என்ன பேசுறதுக்கு வந்திருக்கேன்னா, நேத்திக்கு நான் வந்துட்டு ரைஸ் வாங்குறதுக்கு போனேன். நேத்துனா இன்னைக்கு அமாவாசை. ஆமாம், நேற்று தான் போனேன். நேற்று போயிட்டு ரைஸ் வாங்கலான்னு போனேன். அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு ஒரு சின்ன குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்தது. அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு. எப்படி பார்த்தாலும் ஒரு 17 வயசு தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பையனுக்கு ஒரு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 17 வயசு இருக்குதுன்னா அவனுக்கு ஒரு 19-20 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. ரெண்டும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெத்துருச்சுங்க. அந்த குழந்தைக்கு 1 வயசு. இப்ப அதுக்கு என்ன, கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்குச்சுங்க, அதுக்கு என்ன? அதை பத்தி இப்ப நீ என்ன பேசுறதுக்கு வந்துக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன வயசுல லவ் பண்ணி உடனே போய் அவசர அவசரமா போய் கல்யாணம் பண்ணுதுங்க பாத்தீங்களா, அதுங்க லைஃப் எப்படி ஆகுது பாருங்க. நான்லாம் நானும் அதே 17 வயசுல தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் என்னுடைய விருப்பத்துக்கு நான் லவ் பண்ணியும் நான் கல்யாணம் பண்ணல. எனக்கு படிப்பு அவ்வளோ வரல. என்னைய எங்கன்னா வேலைக்கு சேர்த்து விடுங்க, நான் எங்கன்னா கம்பெனிக்கு போகிறேன்னு தான் எங்கள் வீட்டில் நான் கேட்டனே கண்டி கல்யாணமே நான் கேட்கல. அந்த வயசுக்கு எல்லாருக்குமே லவ் வரும், எனக்கும் வந்துச்சு. அதோட அவள் தான் அதை விட்டாச்சுச்சே. இப்போ யோசிக்கும் போது அதெல்லாம் என்ன, நம்மளாம் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணமே அப்படின்ற அளவுக்கு எனக்கு யோசிக்கிறதுக்கு தோணிடுச்சு. அதுக்கப்புறம் சரி, நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு. நம்ம இப்போ இதோ 32 வயசு ஆகி போச்சு. இதுக்கப்புறம்லாம் ஒன்றுமே அதை பற்றி பேசி ஒன்றுமே எதுவும் இல்லை. இப்போ அந்த பொண்ணை பார்க்கும்போது என்னை பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு 17 வயசு தான் இருக்கும். 1 வயசு குழந்தைய கையில் வச்சிருக்கு. அந்த பையனுக்கு ஒரு 20 வயசுக்குள்ளரதான் இருக்கும். அந்த பையன் செம்ம குடி அவன் கஞ்சா தான் அடிச்சுட்டு இருக்கானா இல்ல குடிச்சிட்டு இருக்கானான்னு தெரியல. ஆனா குழந்தை பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. ஆம்பளை பிள்ளை அழகா இருக்கு, லட்சணமா. அது ரெண்டும் சின்ன பசங்க. அந்த சின்ன பசங்களுக்கு ஒரு குழந்தை அழகா பிறந்திருக்கு, வெள்ளையா. பையன் அழகா இருக்கான். சரி, ரைஸ் வாங்குறதுக்கு போனோமே, அந்த குழந்தைய பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு தொட்டு தொட்டு பார்த்துட்டு கிடக்குறேன் நானு. அவன் என்ன பண்றான், அந்த குழந்தைய அந்த பொண்ணைய வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூட்டில முறுக்கி கிறுக்கி வண்டியை அவனுக்கு நிறுத்த கூட முடியல. அந்த அளவுக்கு அப்படியே ஆடி 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 ஆடிக்கு நிறுத்துறான். எப்படியோ அப்புறம் என்ன பண்ணா வந்தான். அவன் பீஃப்லாம் அவங்க சாப்பிடுவாங்க போல இருக்கு. நாங்களாம் பீஃப்லாம் சாப்பிட மாட்டேங்க உண்மையாலுமே. நான் சிக்கனு, மீன் இது சாப்பிடுவோம் தான் நாங்கள் எப்பயாவது. அது வாரத்தில் ஒரு நாள்லாம் கிடையாது, எப்பயாவது ஒரு முறை அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். கம்பல்சரி வாரம் வாரம்லாம் நான்வெஜ்ஜு எடுத்து சாப்பிட்டே ஆகணுன்றதுக்கெலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அது என்னன்னா, அவன் அவ்வளோ குடியா இல்லை கஞ்சாவான்னு தெரியல, அந்த போதையில் வரான். அவன் கூட அந்த பொண்ணு குழந்தை வச்சுக்கிட்டு நைட்டு 11 மணிக்கு வருது. நான் ஏன் 11 மணிக்கு போய் ரைஸ் வாங்குறதுக்கு போனேன்னா, எனக்கு ஒரு வேலை. ஒரு அக்கா வீடு எக்ஸ்சேஞ்ச் மாற்றி போனாங்க. அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போயிட்டு எனக்கு லேட் ஆகிடுச்சு. வீட்டில் நான் அன்னைக்கு சமைக்கவே இல்லை. அந்த கேம் ஆஃப் பண்ணுறான், சமைக்கவே இல்லை. அதனால் போயிட்டு லேட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு போய் ரைஸ் வாங்கிக்கிட்டு, நான் எக் ரைஸ் தான் வாங்கினேன். சரிக்காது நைட்டில் சிக்கன் ரைஸ்லாம் சொல்லிட்டு எக் ரைஸ் வாங்கிக்கிட்டு பசங்களுக்கும் எனக்கும் அந்நேரத்துக்கு தான் சாப்பிட்டோம். இப்போ பார்க்குற ஏதோ யோசிக்கிறேன் நான். எனக்கெல்லாம் 17 வயசுனா எங்கள் வீட்டுக்காருக்கு 27 வயசு. எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் கிட்டத்தட்ட 10 வயசு டிஃப்ரெண்ட்டு. அதில் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் என்னுடைய லைஃப்பும் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சத்தியமாக சரியில்லையா. லைஃப்பும் அப்படி தான் போயிட்டுருக்கு. நான்லாம் ரொம்ப படாத கஷ்டம் நானும் பட்டு தான் நானும் வந்திருக்கிறேன். இந்த பொண்ணை பார்க்கும்போது இது இன்னும் ஒரு 4 வருஷம் அவன் ஏதோ ஒன்று சம்பாரிச்சாலும் குடித்தாலும் இன்னும் ஒரு 4 வருஷம் நல்லா வச்சுருப்பானா, இன்னொரு குழந்தைய பெற்றுக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வேலைக்கு போகணும். கழுத்தில் காதில் பார்க்குற ஒன்றுமே இல்லை இந்த பொண்ணுக்கு. அந்த குழந்தைய தூக்கிட்டு வச்சுக்கிட்டு நைட்டு 11 மணிக்கு ரைஸ் வாங்குதுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு ஒருத்தவங்களும் சொல்கிறேன், வீட்டில் சொல்லி வளங்க.
லவ் பண்ணுறியா, ஓகே தான், லவ் இப்போ வர ஸ்டேஜ் தான். ஆனால் வந்துட்டு நீ என்ன பண்ணு, வெயிட் பண்ணு, 5 வருஷம் நீ படித்து முடி, காலேஜெலாம் முடி அப்படின்னு சொல்லி வளங்க. ஏன்னா அந்த டீனேஜ் அந்த வயசுக்கு வந்துட்டு பிள்ளைங்க யாராலையும் மாற்ற முடியாது. அது வர வேண்டிய கட்டாயத்துக்கு அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அஃபெக்ஷன் வந்து தான் ஆகும். ஆனால் வந்து பிள்ளைங்களுக்கு மைண்ட் செட்டில் சொல்லிக்கிட்டே இருக்கணும், படிப்பு தான், படிப்பு நீ படிச்சிட்டனா, இதை தாண்டி நீ போயிட்டனா அடுத்தது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு அதுங்களை நம்ம கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப 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 கஷ்டம். இப்போ அந்த பொண்ணு குழந்தையோட வந்து இருக்கு பார்த்தீங்களா, அப்படி தான் பார்க்கணும் எல்லாத்தையும். அதனால் வீட்டில் யாராவது பொம்பளை பிள்ளைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் தயவு செய்து சொல்லி வளங்க. பொம்பளை பிள்ளையாகட்டும் ஆம்பளை பிள்ளையாகட்டும் அதுங்கெல்லாம் சொல்லி வளங்க. ஆம்பளை பிள்ளையெல்லாம் வந்துட்டு அதுங்க முக்கால்வாசி சவுண்டை கம்மி பண்ணுறேன், முக்கால்வாசி வந்துட்டு பேரண்ட்டு கூட இருக்கிற மாதிரி பாருங்க, அம்மா கூட இருக்கிற மாதிரி எதுவுமே வராது. அதனால் வந்துட்டு ஆம்பளை பிள்ளை வச்சுக்கிறவங்களும் சரிதான், சொல்லி வளங்க பிள்ளைங்களுக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கெட்ட பழக்கம் கற்றுக்கக்கூடாது, நல்லபடியாக வளரணும், நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இனிமேல் நீயாவது நல்லா இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ஏன்னா நான் நிறைய பார்க்குறதெல்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக கஞ்சா அது இதுன்னு அடிச்சுட்டு ரோட்லேயே சுற்றுதுங்க, ஆடுதுங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, ஊர் விட்டு ஊர் வந்தாலும் ஊரில் தான் இப்படி அங்கங்கே குடிச்சிட்டு அங்கங்கே ஊந்துட்டு கிடக்குதுங்கன்னு பார்த்தாக்கா அந்த இடத்தையும் இப்படி தான் இருக்குதுங்க. அதனால் நம்ம தான் ஜாக்கிரதையாக பார்த்து பக்குவமாக வச்சுக்கணும் போல இருக்கு அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். இது இவ்வளோ நாள் என் பையனை நானே வெளியே விடாம தான் இருந்தேன். படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தேன். இப்போ தான் வெளியே போய் விளையாடுறதுக்கே ஆரம்பிச்சிருக்கான். டிவி ரீசார்ஜ் இருந்தால் வெளியே போக மாட்டான் அவன் முக்கால்வாசி. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று காமிக்கிறேன். பாருங்க, முருகர் முருகர் இருக்காரா, நான் இப்போ இப்படி திரும்புகிறேன், திரும்புவார் பாருங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் நம்மளை வந்துட்டு திரும்பி பார்ப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இது. இப்போ பாருங்க, இப்போ இப்படி பார்க்குறாரா, அழகா இருக்கார்ல. இப்படி திரும்பி பார்த்தா இப்படி திரும்புவார், இப்படி பார்த்தா இப்படி பார்ப்பாரு, இப்படியும் பார்த்தாக்கா இப்படி பார்ப்பாரு. தெரியுதா? ஓகே, இப்போ தெரியுது. இப்படி பார்ப்பாரு. அந்த மாதிரி ஃபோட்டோ இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். நல்லா இருக்கா? இது ஒருத்தவங்க எனக்காக கொடுத்தாங்க. எனக்கு முருகர் பிடிக்கும் அப்படின்றதுக்காக எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இவர் எங்கே பார்த்தாலும் என்னையை பார்க்குற மாதிரியே இருக்கும். இப்படி திரும்பினா என்னையை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும், இப்படி திரும்பினா என்னையை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் வந்துட்டு வீட்டில் இருக்கிற குழந்தை பிள்ளைங்களாம் பத்திரமா ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க, சொல்லி வளங்க. அந்த வயசை தாண்டி அவங்க வரட்டும். அதுக்கப்புறம் நீ காலேஜ்லாம் முடி, நீ ஒரு வேலையில் போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நீ அந்த பையன்தான் வேணும்னு சொன்னா அதுக்கப்புறம் நீயே கட்டிக்கோ, அது அதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுங்க. ஏன்னா நான் அதை பார்த்ததுலேருந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் பட்டு இது பண்ணி தான் வந்திருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்துட்டு நம்ம அந்த வயசுக்கு நம்ம கேட்டிருக்க மாட்டோம். இப்போ இந்த வயசுக்கு இப்போ நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அதனால் சொல்கிறேன் நான். அதை கேட்குறவங்களும் கேட்காதவங்களும் அவங்களுடைய விருப்பம். எனக்கும் அந்த வயசுக்கு ஒரு புள்ள இருக்குது, நானும் சொல்லி சொல்லி தான் வளர்ப்பேன். படி, இப்போதைக்கு படிப்பு மட்டும்தான், நீ படிச்சுனா நாளைக்கு பொழைச்சிக்குவ, இல்லைன்னா நான் செய்கிற வேலையை கூட நீ செய்ய மாட்ட அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வளர்ப்பேன். படித்து முன்னுக்கு வந்துட்டேன்னா ஓகே, ஒரு ஏசியில் போய் எங்கேயாவது ஒரு பேங்க்லேயோ எங்கேயோ ஒரு இடத்த வேலை செஞ்சுட்டு போகலாம். இந்த மாதிரிலாம் இருந்தேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். அப்பப்போ உட்கார வச்சு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கேட்பேன். நான் இவங்கக்கிட்ட அப்பப்போ உட்கார வைப்பேன். ஃப்ரீயாக உட்காந்துட்டு கேட்பேன், என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, உனக்கு என்ன தோணுது, என்ன செய்ய தோணுது, எல்லாத்தையும் கேட்பேன் இவங்கக்கிட்ட ஒன்றும் விடாமல். இல்லை ஸ்கூலில் யாராவது பேட் டச் பண்ணுறாங்களா, வர வழியில் யாராவது பேட் டச் பண்ணுறாங்களா, யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு தான் நான் கேட்பேன்.
ஏன்னா அது கேட்குறது நல்லது தான். அது ஆம்பளை புள்ளியாகட்டும் பொம்பளை புள்ளியாகட்டும் அதை கேட்கணும் ஃபஸ்ட்டு. அதை நான் அப்பப்போ பர்சனலாக உட்கார வச்சு யாரும் இல்லாதப்ப கூப்பிட்டு கேட்பேன். என் பையனாக இருந்தாலும் அந்த வார்த்தை தான் கேட்பேன். யாராவது பேட்டேஜ் பண்ணுறாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதே மாதிரி நீயும் பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு தொடக்கூடாது, தொடாமல் பேசணும், அசிங்கமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்றொன்றுத்தையும் சொல்லி 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 தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம அம்மா இட்டு போனாங்க இப்படி ஆனாங்கன்னு சொல்லக்கூடாது, நல்லபடியாக வளர்த்து ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லணும். எல்லாரும் முன்னாடியும் உங்களால் தான் நான் நல்லா இருக்கணும், கௌரவமாக இருக்கணும், என்னை மதிக்காத இடத்தையே சரி, எனக்கு மரியாதை கொடுக்காத இடத்தையே சரி, உங்களால் தான் நான் நல்லபடியாக வளரணும். நான் தான் படிக்கல அந்த அளவுக்கு, நீங்களாவது படித்து முன்னுக்கு வந்துட்டு ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். நான் அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்காக நான் இன்னமும் கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். இவங்க படிச்சுட்டாங்கன்னா ஓகே எனக்கு. அதனால டியூஷனை போட்டு அதை போட்டு இதை போட்டுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். டைமே இல்லை எதுக்குமே எனக்கு.